ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம திங்கட்கிழமை எப்படி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலாம், எந்த இடத்துல நமக்கு ஆப்ஷனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டெய்லி வைஸும் அடுத்து 1 ஹவர்லேயும் 15 மினிட்ஸும் அனலைஸ் பண்ணி பிரேக் அவுட் எந்த இடத்துல கிடச்சிருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம கால் ஆப்ஷன் சைடு போகலாமா, புட் ஆப்ஷன் சைடு போகலாமா, எந்த சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில் நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் எப்படி அனலைஸ் பண்ணியிருக்கேன்னா, ஓவராலாக இந்தியன் மார்க்கெட் என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குது, அதை மந்த்லிலையும் வீக்லிலையும் டெய்லியிலையும் அனலைஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், ஐகார்ட்லேயும் தரேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூ பண்ணுறப்ப உங்களுக்கு ஓவரால் வியூவில் எப்படி இருக்குது மார்க்கெட்டு அப்படிங்கிறது கிளியராக புரியும்னு நான் நம்புகிறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ப்ரீவியஸ் மந்தோட ஹைலோவை க்ரீன் கலர்லேயும், ப்ரீவியஸ் வீக்கோட ஹைலோவை ஆரஞ்சு கலர்லேயும், ப்ரீவியஸ் டேவோட ஹைலோவை வயலட் கலர்லேயும் மார்க் பண்ணியிருக்கேன். இது எதுக்காக நம்ம மார்க் பண்ணுறோன்னா, இந்த பாயிண்ட்லாம் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அந்த லெவலுக்காக தான் நம்ம அதை மார்க் பண்ணியிருக்கோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோவில் டெய்லியில் அடுத்து நமக்கு எந்த மாதிரியான இடத்துல சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு லைன் செல் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், 19,000 to 98 ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனாக இருக்கும். அந்த சப்போர்ட் ஜோனை எதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கிளியராக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் என்ன மாதிரியான ட்ரெண்டில் இருக்குது மார்க்கெட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். சரிங்களா, இந்த மார்க் பண்ணலை, அந்த 2 லைனையும் பேஸ் பண்ணி தான் இப்போ நான் அந்த லைன் வரைஞ்சிருக்கேன். அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ப்ரீவியஸ் மந்தோட லோ. சரிங்களா, அந்த லெவல் பார்த்தீங்கன்னா 19,234 ரீஜன். இதுக்கு கீழே மார்க்கெட் இறங்குதுன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் தான். ஸோ இவ்வளோ பெரிய கேப் இருக்குது, ஈஸியாக மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக காமிக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இதெல்லாம் நம்ம அப்கமிங் டேஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம், அனலைஸ் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிப்போம். இப்போதைக்கு டெய்லியில் நமக்கு அடுத்து சப்போர்ட் இருக்கிற ரீஜன் பார்த்தீங்கன்னா 19,300 தான் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 19,428 க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை ட்ரெண்ட் லைன் வைஸ் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த ஹைலேருந்து ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா, கரெக்டாக நமக்கு மார்க்கெட் எப்படி வந்துட்டுருக்கு பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெண்டுமே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் எப்படி டேர்ன் ஆகுது. சரிங்களா, ஸ்ட்ராங் சப்போர்ட்டு 19,300, அது பிரேக் அவுட் ஆகிறப்ப எகெயின் மார்க்கெட்டு கீழே இறங்கினா இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அதை நம்ம மார்க் பண்ணி வச்சுப்போம். இன்பிட்வீனில் நமக்கு நிறைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஓவரால் வியூவில் சொல்கிறேன். இப்போ டெய்லியில் அடுத்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 18,890 ரீஜன். அது 18,900 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி காமிக்கும். பட் இன்பிட்வீனில் இந்த கேப் எல்லாமே நமக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக தான் ஆக்ட் ஆகும். நான் என்ன பண்ணுறேன், இந்த கேண்டலுக்கு பார்த்தீங்களா இந்த லெவலு, அதை நான் மார்க் பண்ணுறேன். அது 19,200 ரீஜனு. அடுத்து நமக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 19,019, இந்த ரீஜன் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. எதுக்கு இந்த டாட்டர் லைனில் போடுறோன்னா, இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணுறப்ப வர சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். லைனாக இருக்கிறது ப்ரீவியஸ் வீக்கு, ப்ரீவியஸ் மந்த்து, ப்ரீவியஸ் டேவோட ப்ரீவியஸ் மந்த்து, ப்ரீவியஸ் வீக், ப்ரீவியஸ் டேவோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நான் அதை மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம 1 ஹவர் கேண்டிலில் போய் என்ன மாதிரியான ட்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இது நான் நேற்றே என்னோடய அனலிசிஸ் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருந்தேன். இப்போ இதில் நான் வரைய போகிற பேட்டர்ன்ஸு பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஓகேங்களா, கரெக்டாக நெக்லைனும் பிரேக் அவுட் ஆகிருக்கு, ஒரு சின்ன ரீடெஸ்ட் மாதிரியே இருக்குது. மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகிறப்ப கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த டபுள் டாப்பை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அது 19,300 வரைக்கும் ஈஸியாக மார்க்கெட் ரீச் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தேடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி அதுக்கு கீழே இறங்கிச்சுன்னா 19,250 ரீஜன். சரிங்களா, அதுக்கு அடுத்து கீழே 19,200 ரீஜன், இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இதே அப் ட்ரெண்டில் போகணுன்னா இப்போ இங்கே பாருங்கள், 19,488 ரீஜன். சரிங்களா, இந்த லெவலு. ஸோ இப்போ 19,500க்கு மேலே மூவ் ஆக ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்க. இன்னைய டேவோட லாஸ்ட்டு ட்ரேடிங் டேவோட ஹையான 19,555 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படி போகிறப்ப இந்த ட்ரெண்ட் லைன் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்து 19,650 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலேயும் மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு 19,800 தான். சரிங்களா, ஸோ இன்பிட்வீனில் இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்குது பாருங்கள், அந்த இடம் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், அதையும் மார்க் பண்ணிடுறேன். இந்த கேப்பு அப்படி மார்க் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 19,700 ரீஜன் வரும். அதுக்கு மேலே ஸ்விங்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா 19,800 வரைக்கும். சரிங்களா, ஸோ கிளியரான ஒரு பேட்டர்ன் காமிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல நமக்கு. சரிங்களா,
வெள்ளிக்கிழமை ட்ரேடிங் அதாவது வியாழக்கிழமை அனலைஸ் பண்ணுறப்ப கூட இந்த இடத்துல தான் நின்றுட்டு இருந்தது. இன்றைக்கி நல்லா வந்து நெக்லைன் பிரேக் அவுட் ஆகி தான் நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா, இதே வந்து நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா 15 மினிட்ஸில் வச்சு எப்படி என்ட்ரி எடுக்கலாம், எக்ஸிட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். எந்த இடத்த டார்கெட் வச்சு நம்ம ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும் அப்படின்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் வீக்கோட லோ 19,410 இருக்கா, 19,400க்கு கீழே ஸ்ட்ராங்காக மூவ் ஆச்சுன்னு வச்சிங்களேன், நீங்கள் வந்து அடுத்த டார்கெட்டாக 19,300 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். இதுக்கு கீழே மூவ் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து 19,240லேருந்து 19,200 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பை காமிக்கும். சரிங்களா, இதே அப் ட்ரெண்டில் போகணுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகட்டும், அது வந்து 19,460 ரீஜனு. இதுக்கு மேலே மூவ் ஆகிறப்ப ஃபஸ்ட் டார்கெட்டாக நீங்கள் வந்து 19,555 இந்த ரீஜனை எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே வந்து ஈஸியாக மூவ் ஆகும். பட் அந்த 19,500 ரீஜன் வந்து ஒரு கன்சல்டேஷன் கொடுத்து மேலே ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி 19,550க்கு மேலேயும் ஸ்ட்ராங்காக மூவ் ஆகுதுன்னா மார்க்கெட் வந்து 19,650 வரைக்கும் போகும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் மேலே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் 19,680, அடுத்து 19,700 ரீஜன். சரிங்களா, இந்த மாதிரியான மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு கிளியராக நிஃப்டியில் என்ன மாதிரியான என்ட்ரி எடுக்கணும், எந்த இடத்துல நம்ம வந்து பிரேக் அவுட் ஆகிறப்ப கால் சைடு போகலாம், இல்லை எந்த சைடு போகிறப்ப புட் சைடு போகலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம அடுத்து பேங்க் நிஃப்டியோட அனலைசிஸ் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில் வச்சிடுறேன். ஆல்ரெடி பேங்க் நிஃப்டியோட வியூவை கிளியராக அனலைஸ் பண்ணி என்ன மாதிரியான ட்ரெண்டில் இப்போ இருக்குது அப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்துட்டு நீங்கள் இதை கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது கிளியராக புரியும். சரிங்களா, இந்த ட்ரெண்டை பாருங்கள். ஓகேவா, இப்போ பாருங்கள், சப்போர்ட்டு, இந்த இடம் சப்போர்ட்டு, எகெயின் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட்டு டவுன் கொடுத்து இந்த லெவல் பார்த்திங்களா ஒரு சின்ன ரீடெஸ்ட் மாதிரி திரும்புது மார்க்கெட்டு. சரிங்களா, அதே நேரத்தில் இந்த பேட்டர்னுக்குள்ளார இப்போ ஃபார்ம் ஆகிருக்க கேண்டிலுக்குள்ளார உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்ன் நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. சரிங்களா, வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை காமிக்குது. ஸோ இப்போ பாருங்கள், இன்னைய டேவோட லோ ப்ரீவியஸ் வீக்கோட லோ அது வயலட் கலர்லேயே இருக்கிறதுனால அதை நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ 44,150க்கு கீழே ஸ்ட்ராங்காக மூவ் ஆச்சுன்னா அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 43,400 ரீஜன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலில் நான் இதை டெலிட் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு என்ன பேட்டர்னுங்கிறது கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்போ டேயில் வந்து அடுத்து நம்ம ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் கன்சிடர் பண்ணோன்னா இங்கே பாருங்கள், நான் இந்த பாயிண்ட்டு தான் மார்க் பண்ணுறேன், 43,500. ஏன் 43,500 மார்க் பண்ணுறேங்கிறதையும் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். மேக்ஸிமம் டச்சஸ் ஆன பாயிண்ட்டு பாட்டமில் இந்த ஜோனில், இந்த ஜோன், அடுத்து இந்த ஜோன். சரிங்களா, இது எல்லாத்துலேயுமே வந்து டச்சஸ் ஆன பாயிண்ட்டு தான் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கெட் வந்து இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் வந்து 44,200 ரீஜனு. அதுக்கு அடுத்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 43,500 ரீஜனில் தான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் கிளியராக புரிஞ்சிக்கணும். இதிலே வந்து அப் ட்ரெண்ட் போகணும் மார்க்கெட்டு அப்படின்னா நமக்கு வந்து இந்த லைன் வச்சுக்கோங்க, இந்த ட்ரெண்டை போட்டுக்கோங்க. சரிங்களா, இதுக்கு மேலே 44,570லேருந்து 44,600க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆனால் தான் நம்ம அடுத்து 45,100டையும் அதுக்கு மேலே மூவ் ஆகிறப்ப நீங்கள் வந்து 45,650 ரீஜனையும் அதுக்கு மேலே மூவ் ஆகிறப்ப இந்த ஆல் டைம் ஹை லெவல் வரைக்கும் மேலே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பை காமிக்கும். சரிங்களா, இதுக்கு அடுத்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 43,100 ரீஜன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அது எதை பேஸ் பண்ணினா இந்த ஸ்விங்கை பேஸ் பண்ணி நான் வரைஞ்சிருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துல உள்ள கன்சல்டேஷன். சரிங்களா, பண்ணலாங்கிறத பார்க்கறதுக்கு நாளைக்குனா நம்ம வந்து மண்டே ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ 1 ஹவர் கேண்டில் வச்சுக்கலாம். 1 ஹவர் கேண்டிலுக்குள்ளார என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவோம். இப்போ பாருங்கள், 1 ஹவர் கேண்டிலை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் இப்போ இதை எப்படி பார்க்குறேன்னா
இங்கேருந்து ஒரு ஹையாகவும் இந்த இடம் ஒரு லோ, எகெயின் ஹை போயிட்டு மார்க்கெட்டு டவுன் நோக்கி வந்துட்டுருக்கு அப்படின்னு கன்சிடர் பண்ணால் நமக்கு வந்து 43,500 வந்து மார்க்கெட் ரீச் பண்ணுறதுக்கு கிளியரான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்போ வந்து இன்றைய டேவோட லோவும், அதாவது லாஸ்ட் ட்ரேடிங் டேவோட லோவும் ப்ரீவியஸ் வீக்கோட லோவும் கட் ஆகிறப்ப நமக்கு வந்து 43,500 வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இன்பிட்வீனில் என்ன மாதிரியான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிவிட்டு இன்பிட்வீனில் இருக்கிற பாயிண்ட்ஸை மார்க் பண்ணுறேன். அதுக்கு எந்த பாயிண்ட் எடுக்கிறேன்னு பாருங்கள். அது வந்து நமக்கு மேக்ஸிமம் டச் ஆகிருக்கிற பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 43,830 ரீஜனு. அது எங்கேருந்து நான் இதை மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த ஹை, ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹை, இந்த ஜோனு ப்ளஸ் இந்த ஜோனோட கன்சல்டேஷன், இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து இதை மார்க் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நம்ம 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்கலாம். இதே வந்து இதிலே அப் ட்ரெண்டையும் சொல்லிடுறேனே. இங்கே பாருங்கள், இங்கே இப்போ மார்க்கெட் இருக்கிறது 44,200. இந்த 200க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறப்பவே நமக்கு வந்து 44,500 வரைக்கும் இங்கே மேலே ஏறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த ட்ரெண்டு இந்த லைன் பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் அடுத்து நீங்கள் வந்து 45,100 ரீஜன் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்த அப் ட்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 45,680 ரீஜன் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது, மேலே அப்பு கண்டினியூ ஆகிற பட்சத்தில். சரிங்களா? ஸோ குளோபல் மார்க்கெட் கண்டிஷன் இப்போ இருக்கிறத பேஸ் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு எப்போவுமே வந்து அனலிசிஸை ரெண்டு சைடும் அனலைஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப் சைடு போனால் எப்படி இருக்கும், டவுன் சைடு போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரெண்டுமே நம்ம பார்க்கணும். அப்போ தான் வந்து நம்ம ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ண முடியும். சரிங்களா? இப்போ நம்ம 15 மினிட்ஸ் கண்டில் வச்சிடுறேன். 15 மினிட்ஸ் கண்டில் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான மூவ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸோ நாங்கள் சொன்ன மாதிரி தான் 15 மினிட்ஸ் கண்டிலில் நீங்கள் அப் சைடு போகணுன்னா இங்கேருந்து இந்த லைனை பிடிச்சிக்கோங்க. ஓகேவா? 44,250க்கு மேலே இந்த ரீஜனுக்கு மேலே ஸ்ட்ராங்காக இந்த ட்ரெயின் பிரேக் அவுட் ஆகுதுன்னா எகெயின் மார்க்கெட் வந்து 45,500லேருந்து 560 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுக்குறப்ப தான் அடுத்தடுத்த லெவலு. சரிங்களா? அந்த லெவல் பார்த்தீங்கன்னா 44,700 வரலாம். இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப எகெயின் ஒரு கன்சல்டேஷன் கொடுத்து அப்பாச்சுன்னா மார்க்கெட் வந்து 45,100 வரைக்கும் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? ஓவரால் வியூவில் இது அப் சைடு போனால், இதே டவுன் சைடு மார்க்கெட் இறங்குது அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க இந்த லைனுக்கு தான் மார்க்கெட் ப்ளே ஆகும். இங்கேருந்து ஹை, லோ, ஹை, எகெயின் லோ வர்றப்ப இன்றைய டேவும் ப்ரீவியஸ் வீக்கோட லோவும் 44,100 ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆச்சுனாலே மார்க்கெட் வந்து 43,800 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் வந்து இந்த 100 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, 44,000 ரவுண்ட் நம்பர், அந்த ரீஜனுக்கு ஒரு கன்சல்டேஷன் நடந்து அதுக்கு அடுத்து தான் மார்க்கெட் வந்து எங்கே வரும், இந்த 43,800 ரீச் பண்ணும். ஏன்னா ரவுண்ட் நம்பரில் எப்போவுமே வந்து ஒரு சென்டிமெண்ட்டான நம்பரு, அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கன்சல்டேஷன் நடக்க வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அந்த இடம் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்களேன், எக்ஸாம்பிளுக்கு 44,200 இருக்கா, ஒரு 50 பாயிண்ட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னா நீங்கள் 44,000 வரைக்கும் ஒரு ஃபஸ்ட் டார்கெட்டையும், அதுக்கப்புறம் திருப்பி 43,950 அந்த ரீஜனுக்கு கீழே இறங்க ஆரம்பிக்கிறப்ப அந்த 150 பாயிண்ட்ஸ் அந்த லெவல் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த 43,800 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். இதுக்கு கீழே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட் ஈஸியாக வந்து 43,450 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 50லேருந்து 100 பாயிண்ட்ஸு. சரிங்களா? பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 100லேருந்து 200 பாயிண்ட்ஸ். கரெக்டாக இந்த மணியில் உங்களுக்கு ப்ராஃபிட் இருந்தால் புக் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு ஃப்ரீயாக வந்துடுங்க. அன்றைய ட்ரேடிங் டேவை ப்ராஃபிட்டேபிள் டேவாக மாற்ற ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? மார்க்கெட்டு வாலட்டிலிட்டியாகவும் இருக்கும், எந்த நேரத்தில் எந்த மாதிரியான மூமெண்ட்டாக நடக்குங்கிறத நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. ஸோ கரெக்டாக டெக்னிக்கலாக எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது, ஸோ இந்த இடத்துல நான் ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறேன், இதுக்கு மேலே என்ட்ரி, இந்த இடத்துல நான் ப்ராஃபிட் புக் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத கிளியராக இருங்க. ஸ்டாப் லாஸை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ரொம்ப கிளியராக நீங்கள் ட்ரேட் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் அப் ட்ரெண்டில் போகுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த வியூவும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது வந்து டபுள் பாட்டமாக மாறதுக்கு ட்ரை பண்ணணும் இந்த இடம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா. ஸோ இது பிரேக் அவுட் ஆகிறப்ப எகெயின் நம்ம இப்படி மேலே ஏறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் உண்டு. எப்போவுமே மார்க்கெட்டில் நம்ம வந்து ரெண்டு சைடு அனலிசிஸ்லையும் கிளியராக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், எந்த மாதிரி மூமெண்டம் கொடுக்குது அப்படிங்கிறத. சரிங்களா? எஃப்ஏஎஸ் வந்து லாஸ்ட் ட்ரேடிங் டேயில் வந்து 3000 கோடிக்கிட்ட செல் பண்ணியிருக்காங்க, அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். எப்போவுமே எஃப்ஏஎஸோட டேட்டா பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் வந்து மூமெண்டம் நடக்கும். சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஓவராலாக எப்படி மண்டே நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறது கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, டெக்னிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஈஸியாக இருந்துச்சுன்னா உங்களோட நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதை படித்து புரிஞ்சு தெரிஞ்சுக்கட்டும்.
தேங்க்ஸ்.